பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுங்க. தோசை ஊற்றி வச்சிட்டிங்களா? ஊற்றி வச்சிருக்கேன், நீ எடுத்துக்கோங்க. அண்ணன் அவரும் வந்துட்டாரா? அவங்க 2 பேரும் எங்கிட்டு போய் சுத்துறாங்களோ. உங்க அண்ணன் நல்ல நாள்லேயே வீடு தங்க மாட்டாரு. அங்கே போவோம் இங்கே போவோம். இது என்ன இட்லியா? ஊற்றி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு. தோசை ஊற்ற ஊற்ற வந்து சாப்பிட்டா தான் நம்மளும் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு. இப்படியே தான் அங்கே போய் சுத்தவும் இங்கே போய் சுத்தவும் சுற்றி சுற்றி வர்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். ஃபோன் பண்ணி பாருங்க நீ. உங்க அண்ணன் ஃபோன் பண்ணோன்னு எடுக்கிற ஆளா? ஏன் நீங்கள் வேற சும்மா எதுக்கு தொண போன் அடிப்பா, போனால் வர தெரியாதா அப்படின்னு அதுக்கு வாழ்வாள்னு கத்துவார். அதனால் வரும்போது வரட்டும், நம்ம ஊற்றி சாப்பிட்டுட்டு படுப்போம். ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வைப்போம், வந்தோடனே எடுத்து போட்டு சாப்பிட்டோம். சரிங்க நீ. பரவாயில்ல, ஒரு காலத்தில் வீட்டுக்கு வந்தானா ஒரு வேலை செய்ய மாட்டா. என் மாமியார் ஒரு வேலை செய்ய விடாது. இப்போ வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்லேயும் உட்காந்து தோசை சுட்டு கத்திரிக்காய் முத்துனா கடைத்தரவு வந்து தானே ஆகணுன்ற மாதிரி கொழுப்பு வத்தின உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக வேலை வெட்டி பார்க்குது. அங்கேயும் வேலை வெட்டி பார்த்துட்டு வர்றது. நேரங்காலமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது இல்லையா? எப்போ பார்த்தாலும் அந்த 12:30 மணிக்கு சாப்பிட்டு பழக்கமே தான் இவருக்கு. இங்கே வந்தோம், உடம்பு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டுவிட்டு நேரங்காலமாக படுப்புன்றதே இல்லை. அப்படியே சுற்றுறது தான். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க என்னன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? இங்க கோவில்கிட்டமா. கோவில்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல? தோசை ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், வந்து சாப்பிடுறது இல்லையா நேரங்காலமா? வராம எங்க வாரம் நீங்க சாப்பிட்டு படுங்க. தோசை சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா காஞ்ச மாதிரி இருக்கும். வாங்க முதல்ல. அண்ணன் எங்க? 2 பேரும் தான் இருக்கோம். அந்த இருமா வாரம் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். பகல் முழுக்க வந்து பேச மாட்டீங்க. ராத்திரி தூங்க போற நேரத்துல தான் சாம கொடைங்க மாதிரி பேசிக்கிட்டு தூங்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க. முதல்ல வாங்க. சரி இந்த 10 நிமிஷம். அப்பயே சொன்னீங்க 10 நிமிஷத்துல வாரேன்னு. இன்ன வரைக்கும் வரல. இப்ப அடுத்த 10 நிமிஷமா? அடுத்த 10 நிமிஷத்துல இங்க வராம இருக்கணும். அப்புறம் நான் அங்க வந்துருவேன் சொல்லிட்டேன். அட வாரேமா, இங்க மச்சானுக்கு தெரிஞ்சவரு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நடிப்பு தானே ஆகாதுன்றது. நேரங்காலமா வாங்க. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கிட்டு காட்டெருமை நடமாட்டமெல்லாம் இருக்கு. அண்ணனும் மச்சானும் போனா எங்கிட்டு போறீங்க வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அட வாரமா, வராம எங்க போறோம்? சாப்பிடுங்க, நாங்க இந்த வாரம். அப்பா வாங்க. என்னம்மா செல்வியா அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? எடுத்தா சாப்பிடு. எனக்கு போதும்மாயி. போதுமா? 2 கூட முழுசா சாப்பிடல. ஒழுங்கா சாப்பிடு. இப்படி வயிற்றுக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்ன கட்டு உடம்பு ஏறுறது? எம்மாடி அள்ளி சாப்பிடுமா, எல்லாம் நல்லா தானே இருக்கு. நான் ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். 3 தோசை வச்சுட்டாங்க. இங்க பாரு, வளர்ற பிள்ளைங்க நல்லா வல்லு வதக்குன்னு அள்ளி சாப்பிடணும். நம்ம வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு தான். போற வீட்டுல அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒழுங்கா சாப்பிடு. அது வேணாம் இது வேணான்னு. தோசை ஊத்தியாச்சு, யாருக்கு வேணும்? டேய் தோசை வைக்க வேடா. தட்டு நிறைய தோசை இருக்கு. தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வேணுமான்னு கேப்பியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். பாசமா கேட்டாலும் வாழ் தான் கத்துவான். இந்த செல்வி உனக்கு 2 வைக்கவா? வேணாமா? 2 நான் வச்சதை அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இன்னும் சாப்பிடாம ஊட்டி விடணுமா? அள்ளி சாப்பிடு. வேணாத்த, எனக்கு போதும். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. என்ன பிள்ளைங்களோ, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டா தானே. கடத்தி நேரத்தான் இறங்குது. சோறுனா இறங்க மாட்டேங்குது. தோசை சாப்பிட்றதுக்கு என்ன மாமா? உங்களுக்கு வைக்கட்டுங்களா? எனக்கு 2 மட்டும் வைமா, இந்த சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரி அத்தை, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுவீங்க. நான் சாப்பிட்றேன். முதல்ல பயலுங்க வரட்டும், நானும் வந்தோடனே சாப்பிட்டுக்கிறேன். நீங்களாம் சாப்பிடுங்க ஊத்திட்டு. சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. உங்க பையன்களாம் எப்ப வருவாங்கன்னு தெரியல. அடுப்பு அணைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பத்த வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அது என்ன கேஸ் அடுப்பா வச்சிருக்குது? வரவடுப்புல எம்பிட்டு நேரம் பத்த வச்சு ஆக்க வேணாமா? அவங்க வந்தோடனே நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு எதுவும் பசிக்கிறேன், நீ எடுத்து சாப்பிடு. நான் தோசை எல்லாத்துக்கும் வைக்கிறேன். இல்ல அங்க அண்ணி தோசை ஊத்திக்கிட்டு இருக்காங்க, நான் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதனால நான் பாத்துக்கிறேன். அத்தை எனக்கு போதும். போதுமா? ஒன்னையாவது எடுத்து சாப்பிடு. இல்லத்த, அம்மா மீதி சாப்பிட்டுப்பாங்க. இங்க பாரு, அடி வெளுத்து விடுவேன். ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிட்ற விஷயத்துல நான் செல்லம் கொடுக்க மாட்டேன் பிள்ளைங்களுக்கு. அண்ணி தோசை ஊத்தி இருக்கு, வந்து எடுத்துட்டு போங்க. அண்ணி அடுத்து தோசை ஊத்தியாச்சு போல. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க தானே, கேட்க மாட்டேங்கிறீங்க. அண்ணி இதுக்கப்புறம்லாம் ஊத்தாதீங்க, போதும். நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். உங்க அம்மா அவங்க 2 பேரும் வந்தோன்னு சாப்பிட்றாங்களா? அவங்க ஆடி அசைஞ்சு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது. நம்ம சாப்பிடுவோம், வந்து கிடக்கட்டும். இல்லை நீ இப்போதான் அவருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். 10 நிமிஷத்துல வாரேன்னாங்க. ஏதோ அண்ணனுக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காராம், அதை பேசிக்கிட்டு இருக்காங்களாம். உங்க அண்ணனுக்கு யாரு தான் தெரியாது. யாரை பார்த்தாலும் மணிக்கணக்கா நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு, நம்ம தூங்கலும் விடாம. அந்த செல்வி பிள்ளை வேற சாப்பிடவே மாட்டேங்குது. அதை தட்டில் வச்சிருக்கா. அதில் உங்களுக்கு 2 தோசை வைக்கணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா? நீங்கள் எந்திரிங்க, நான் தோசை ஊத்துறேன். அவள் அப்படியே தான் பண்ணுவா. தோசை சோறு குழம்பு எதுவும் இறங்காது. இந்த கடையில் ரைஸு கீஸு வாங்கிட்டு வந்து இங்கே நல்லா சாப்பிடுவா. மற்ற எதுவும் இறங்காது. இப்படித்தான் சாப்பிட்டு விட்டு கொறிச்சிக்கிட்டு வச்சிருப்பா. மிச்சம் மீதியை நான் சாப்பிடணும்னு.
அதனால இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை நான் சாப்பிட்றது. நீங்கள் கடை தண்ணி வாங்கி கொடுத்து பழக்கிட்டீங்க. நம்ம வீட்டிலலாம் அப்படியா? நம்மலாம் கடை தண்ணி வாங்கி தின்னோம் ஆட்டை கட்டி போடுவாங்க வீட்டில். என்னைக்காவது ஒரு நாள் தான் அத்தி பூத்தா போல் உங்கள் அண்ணெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அதுவும் அத்தனை தடவை கேட்டால் தான் வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா வாங்கி கொடுக்க மாட்டாரு. என் வீட்டில் சமைக்கிறதுக்கு என்ன, அதை வீட்டில் எல்லாம் ஜாமான் வாங்கி போட்டிருக்குல்ல, அதே தான் வாங்கி திங்கணுமா, என் வீட்டில் திங்க முடியாத ஆக்குனா அப்படின்னு சொல்லி போடுவார். அதனால அந்த மனுஷங்கிட்ட எதையும் கேட்கறதில்ல. இவங்கள பார்த்தா வேலைக்கு ஆகாது, நீங்கள் சாப்பிடுங்க. இருக்கட்டும், நீ ஹாட் பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா அதில் ஊற்றி வச்சிருவேன். அதுக்கும் திட்டு வாங்கி ஊற்றி மொத்தமாக தான் அடுக்கி வைப்பீங்களா? ஏன் வந்தோடனே சூடாக ஊற்றி கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு உங்கள் அண்ணன் ஆட்டம் கட்டுவார். அதனாலயே இவங்க கூட எனக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அவரெல்லாம் அப்படி இல்லை, எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்குவார். பழசை கொடுத்தாலும் அப்படித்தான். ஆமாம் ஆமாம், நானும் தான் பார்த்தேன். பழைய சோறு இருந்தால் கூட போதும், ஒரு உள்ளியும் ஒரு பச்சை மிளகாயும் வைங்க, அதை நான் கடிச்சிட்டு குடிச்சிக்குவேன் அப்படின்னுவார். உங்கள் அண்ணனுக்கு பழைய சோறுல தொண்டைக்குழியிலே இறங்காது, அப்போக்கப்போ சூடாக இறக்கணும். இங்கே அதுவும் இல்லாமல் குளிராக இருக்குல்ல நீ. ஆமாம் ஆமாம், குளிர் காலத்தில் தான் சூடாக சாப்பிடணும்னு சொல்லலாம். வெயில் காலத்துலேயுமே அண்ணன் சூடாக தான் சாப்பிடுவார். மதியானம் சோத்தை கட்டிக்கிட்டு நாங்கள் ஓடணும். முதல்ல எல்லாம் ராணி அக்கா வீட்டில் இருந்துச்சு, ஜாலியாக பேசிக்கிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் இருந்துச்சு. என் மாமியார் கண்டு பட்டு இப்போ அக்கா பாட்டுக்கு அங்கே போயிடுச்சு. இப்போ பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றதா இருக்குது. எரிச்சலாக இருக்குது. இப்போ இந்த மனுஷன் கொஞ்சம் வீட்டில் இருந்தாலாவது அப்படியே ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி பாரு, காதலிக்கும் போது நீ சிரிச்சா அழகா இருக்கு, சிரிச்சா அழகா இருக்குன்னு ஏதேதோ கடிச்சோக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுவது. இப்போல்லாம் நம்ம சிரிச்சா கூட பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடிடுறது. அரேஞ்ச் மேரேஜ் கூட பண்ணிடலாம் போல இருக்குது. முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட பேசுறது பழகிறதுன்னு எல்லாம் புதுசாக இருக்கும். இந்த காதலிச்சு மட்டும் கல்யாணம் பண்ணணும். இவங்க சிரித்து பேசுனா வாயில் இருக்க முத்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொட்டிரும் போல இருக்குது. எப்பாடி அப்பா, நெஞ்சு எரிச்சலாகவே இருக்குது. குழம்புல என்னத்தை போட்டு வச்சான்னு தெரியல. எப்பா பாப்பா இப்படியா எரியணும்? என்னத்தை போடுவாளோ ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்று தெரியலனா ஒன்று கேட்டாவது செய்யணும். அதையும் கேட்டு செய்ய மாட்டா. போன எடுத்து சும்மா தட்டுன்னு தட்டி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு நமக்கு கடைசியில் நெஞ்செரிய வச்சிட்றேன். இனி ராத்திரியெல்லாம் தூக்கமும் ஜாலியாக உட்காந்துட்டியா? ஆமாண்டா, சாப்பிட்டு நேரம் போகல, அதான் ஜாலியாக உக்காந்துட்டேன். வாழ்க்கைன்னு இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும்மா, எந்த கவலையும் இல்லை. படுபாவி, இவன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஒரே ஜாலியா இருக்க, ஒன்ன மாதிரி வாழ்க்கை இருக்கணும்மா. எந்த வேலைக்கும் போகணுன்ற அவசியமும் இல்லை, வேலை செய்யணுன்ற கவலையும் இல்லை, யாருக்கிட்டையும் பேச்சு வாங்கணுன்றது இல்லை. நீ பாட்டுக்கு இருக்கிற. காலையில எந்திரிக்கிற, நேரத்துக்கு சாப்பிட்ற, அப்படியே ஊரை சுத்தி வார. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமையும்? நல்லா கொடுத்து வச்சிருக்குமா உனக்கு. படுபாவி பயலே, எவ்வளோ ஒரு கெட்டண்ணம் பார்த்தியா? நானே நெஞ்சரிச்சலாக கிடக்குன்னு இருக்கேன், இப்போ வாயை கிண்ட அதை சொல்லிவிட்டேன். உனக்கு யாரையும் பார்த்தா வயிறு தனமா எரியும், இப்ப நெஞ்சு வர எரியுதா? பார்த்தா தாமிரபரண தலை முழுக. அது சரி, இது என்ன பொண்டாட்டிக்கு பார்சல் வாங்கிட்டு போறியா? ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏண்டா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. உன் பொண்டாட்டிக்கு எனக்கு தெரியாம வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போவேன். எங்க காட்டு. ஏமா லூசாமா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏண்டா, எனக்காடா தெரியாது? நீ யாருன்னு எனக்கு தெரியும், உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். சரியா? ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் சாம கொடங்கி மாதிரி கதவை திறந்து வந்து உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ரூம்ல வச்சு ரைஸ் வாங்கி கொடுக்கறது எனக்கு தெரியாதா? கிரில் சிக்கன் வாங்கி தரது எனக்கு என்ன தெரியாதா? ஆத்தி, இம்புட்டு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கு. ஓடுறத பத்தியா? என்னடா வாங்கிட்டு வந்திருக்காதுல? ஓடிட்டான். பொண்டாட்டிக்குன்னா போதும், பையன் நடுங்கி போய் தான் கிடப்பான். இவனுக்கு என்னைக்கு தான் வீரன்றது வருமோ தெரியல. ஆமா மச்சான், ஆமாங்க. மாமன மத்தானும் வந்தாச்சு போல இருக்கு. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி அலறிக்கிட்டே வருவாங்க 2 பேரும். எங்கப்பா போனீங்க 2 பேரும்? நேரம் வந்து சாப்பிட்றது இல்லையா? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த கட்டப்பட்டுல இருந்தால அந்த அசோக் பையன், அவன் ஒய்ஃப் ஏதோ மாசமா இருக்குதாமா, அது ஏதோ ரத்தம் பத்தல அப்படி இப்படின்னாங்க. அதான் நான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகி போச்சு. ஐயோ, அப்ப எப்படி இருக்குதாமா? அதான் ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதான் சரிப்பா, நான் யார்ட்டையாவது இருந்தா கேட்டு சொல்றேன்னு. சரி அப்படின்னாங்க. இதுக்கு தான் சொல்றது நல்லா சாப்பிட்டு வச்சு இருக்கணும்னு. எங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்குதுங்க? அதெல்லாம் சரி, 2 பேரும் இப்படி ஊரை சுத்திட்டு ராத்திரி நேரத்துல வந்தா எத்தனை மணிக்கு நாங்க படுக்கிறது? தோசையை ஊத்திக்கிட்டு இருக்கோம், காஞ்சு போயிடாதா? இப்போ மணி எத்தனை? மணி ஆன மாதிரியே கத்திக்கிட்டு இருப்ப நீ. மணி எத்தனை? 9:30 ஆகி போச்சுல்ல. சாப்பிடுவோம். எங்க என் தங்கச்சி? ஏன் எங்க பிள்ளைய காணோம்? உங்க தங்கச்சி ஊருக்கு கிளம்பி போயிருச்சு. நக்கல் தானே ஆகாதுன்றது. இப்பதானே போன் பண்ணிச்சு, 10 நிமிஷத்துல வரேன்னு தானே சொன்னோம். தோசை ஊத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. அத்தான் தோசை ஊத்திக்கிட்டு இருக்கா? ஏடி
ஏன் வீட்டில் நீ சும்மா தானே இருக்கிற, உனக்கு தோசை ஊத்துறதுக்கு வலிக்குதா? இங்கே வந்து உட்காந்துருக்க, ஏன் போய் ஊற்ற வேண்டியதானே நீ? அதானே அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளை கடிக்கலன்னா இந்த ஆளுக்கு தூக்கம் வராது. இன்ன வரைக்கும் நான் தான் அங்கேருந்து இங்கே தோசை எடுத்துகிட்டு வந்து போய்கிட்டு வந்துக்கிட்டுமா இருந்தேன். இப்போ தான் சத்த நேரம் உட்காந்தேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு உறுத்திடுமே. உனக்கு வேலை செய்யறதுனாலே வலிக்கும். நல்ல நாள் என் தங்கச்சி வந்து மொத்த வேலையும் தலையில கட்டிவிட்டு நீ பாட்டுக்கு இருக்கிற. பாத்தீங்களா இந்த பேச்ச? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ ஒரு சரியான வேலைக்கிளின்னு எனக்கு என்ன தெரியாதா? ஆமா, நான் தான் எந்த வேலையும் செய்யறது இல்லையே. டேய், மருமக கிட்ட வம்பலுக்குலன்னா உனக்கு தூக்கமே வராது. போ, கம்முன்னு இருங்கடா, போய் சாப்பிடுங்க போங்க. ராணி ஒரு இடத்துல உட்காந்து தோசை ஊற்றிட்டோம், கை கால் வலிக்கும்னு சொல்லி தான் நான் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதும் போகிறதுமா இருந்தேன். அதுக்குள்ளே உங்களுக்கு இதாயிருமே. அப்பா, ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுடா. காலையில் எழுந்திரிச்சு சோறு குழம்பாக்குனா மட்டும் போதும். இந்த மனுஷன் வந்தால் நேரங்கிழமை சோத்தை வச்சுக்கிட்டு போய் படுக்கலாம். போய் ஊரை சுற்றிவிட்டு வரட்டும் இன்னைக்கு. அடுபாவி, நம்ம பக்கத்துலலாம் நம்மள கழுவி தான் ஊற்றுவா போல இருக்கே. சின்ன பொண்ணு. ஐயோ, இந்த மனுஷன் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கானா? எப்போ பார்த்தாலும் பூனை மாதிரி வரதே இந்த ஆளோட வேலையாக போச்சு. வந்துட்டீங்களா? வாங்க. என்னம்மா இன்ன வரைக்கும் நம்மள கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தா? நம்மள பார்த்தோன்னு என்னம்மா நடிக்கிறா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். என்னது கையில்? பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டு வந்தேன். என்னங்க, சும்மா செலவு பண்ணலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. இதை போய் நான் ராத்திரி நேரத்தில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்கள் அம்மா பார்த்தா திட்ட மாட்டாங்க? எங்கள் அம்மா என்னைக்கு திட்டாமல் இருந்திருக்குது இன்னைக்கு திட்டுறதுக்கு? எல்லா நாளும் திட்டு வாங்குறது தானே. அதானே, திட்டு வாங்கி உங்களுக்கு பழகி போச்சு போங்க. எதுக்கு இதெல்லாம் சும்மா கடையில் வாங்குறீங்க? என்கிட்ட சொன்னா நான் செஞ்சு தர மாட்டேனா? ராத்திரி நேரத்தில் வேற அதை இதுன்னு வாங்கிக்கிட்டு ஏதாவது அண்டி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சின்ன பொண்ணு எதுவும் காத்து கருப்பாண்டிருன்னு சொல்லித்தான் காலையில் நீ செய்வேன்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில் இதை செய்வேன்னு வாங்கிட்டு வந்திருக்கிய? என்னையா சொல்கிற? இல்லை சின்ன பொண்ணு, எப்படியும் நான் வாங்கிட்டு வந்தேன்னா உங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் செஞ்சு தர மாட்டேனான்னு சொல்லுவேன். அதான் நீயே செஞ்சு கொடுன்னு சொல்லி பன்னீர் பட்டரு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலான்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன். அடங்கொய்யால, நான் கூட நினச்சேன் என் மேலே இருக்க ஆசையில் வாங்கிட்டு வந்திருக்குது போல இருக்குது, சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லான்னு. கடைசியில் நானே செஞ்சு தரணும்னு சொல்லி நீ வாங்கிட்டு வரும்னு நினச்சி கூட பார்க்கலையா? காலையில் செஞ்சிரு, நல்லா கொஞ்சோண்டு கார சாரமாக செய்யி. உங்களுக்கெல்லாம் இது செய்ய மாட்டேயா? செய்வனை தான் செய்வேன். அதை செய் இதை செய்யன்னு சொன்னீங்கன்னா. ஏம்மா சொல்லுடி, இங்கே தானே உட்காந்துருக்கேன், வேற எங்கே போயிருக்கேன்? அம்மா, எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும் போல இருக்குமா. கறி குழம்பு சாப்பிடணும் போல இருக்கா? ஏடி ஞாயிற்றுக்கிழமை தானடி சாப்பிட்ட? ஏம்மா, என்னன்னு தெரியலம்மா, சாப்பிடணும் போல இருக்குமா. ஏடி காசடி இருக்குது? நானும் ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போனால் கையில் காசு இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த முருங்கைக்காயெல்லாம் இருந்ததெல்லாம் பறித்து போட்டு காசை வாங்கியாச்சு. இப்போ நீ அதில் காய் வச்சா தான் அதுலேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். நானுமே கையில் 10 ரூபா கூட இல்லாமல் தாண்டி இருக்கேன். ஏம்மா, எனக்கு கறி சாப்பிடணும் போல இருக்குமா. கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா அங்கே இப்படிலாம் கிடைக்குமா? நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமாம்மா? கல்யாணம் ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கும்போது வாய்க்கு ருசியை சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். கையில் தான் 10 காசு இல்லையே. உங்கள் அண்ணனையும் அண்ணியும் எதிர்பார்த்தா அவங்க நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. என்னமோ காசுக்கு நம்ம தொண்ணாந்துக்கிட்டு இருக்க மாதிரி. நான் என்ன பண்ணட்டுன்னு சொல்லு. அம்மா அம்மானா எனக்கும் ஆசை தாண்டி. பெத்த பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க போகிறோம். அங்கே எப்படி இருக்குமோ என்னவோ. நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொகுசும். ஆனால் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. நம்ம எதாவது கேட்டோம்னா என்னமோ நம்ம வம்புக்கு சண்டைக்கு வர மாதிரிலாம் பேசிக்கிறாங்க 2 பேரும். சரி விடு. உனக்கு என்னடி, நீ ராசாத்தி மாதிரி போகிற வீட்டில் போய் வாழ்வ. அவங்க என்ன சாதாரணப்பட்டவங்களா? அம்புட்டு சொத்துக்காரவங்க. அவங்க வீட்டில எல்லாம் கறி என்ன வகை வகையாக ஆக்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் வெறும் முட்டை எடுத்தால் அதையே 2 நாளைக்கு வச்சு திம்போம். அதுவே சிக்கனு குழம்பு மீன் குழம்பா இருந்தால் அதையே 3 நாளைக்கு சூடு பண்ணி திம்போம். அவங்களாம் நேரத்துக்கு சூடாக ஆக்கி சாப்பிட்றவங்க. அவங்க வீட்டில் உனக்கு என்ன குறை? என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராது. சரி விடு, நான் ஏதாவது யாருக்கிட்டையாவது கைமாத்தா கேட்டு பார்க்குறேன். வெயில் நம்மளாலையும் போய் வேலை வெட்டி பார்க்க முடியடி. மயக்கம் வந்து ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஒன்றும் பண்ணலை. இல்லைன்னா எதுவும் வாங்கி கொடுத்து விடுவேன். சரி சரி, அவங்க 2 பேரும் தான் இந்த வாரத்தில் வருவாங்கல்ல, அப்போ எதுவும் வாங்கி எதுவும் செஞ்சு சாப்பிடுவோம். சரியா? பொறுத்துக்க.
அதான் இந்த வியாழக்கிழமை ஆகி போச்சுல, நீ வெள்ளி சனி தான், சனிக்கிழமை நைட்டு வந்துடுவாங்க. 2 நாள் தானம்மா. ஆ சரிம்மா. அந்த பொறுக்கி இன்னும் வீடு வரல, அன்னைக்கு போனவன் தான். இல்லைங்க, இன்னும் வீடே வரல. எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பையன் அந்த பிள்ளைய கொண்டு போய் அவங்க ஊர்ல விட்டுட்டு வர போயிருக்கானாமா. இதெல்லாம் தேவையா? நம்ம வீட்டு சோத்தை தின்னுபிட்டு ஊர்ல உள்ளவங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இல்ல குடும்பத்து பையனுங்க பண்றதா? அவனை அடக்கி வைன்னு உன்கிட்ட தலையால அடிச்சுக்கிட்டு சொன்னேன். என் பேச்ச கொஞ்சமாவது நீ காதுல வாங்கியிருப்ப. என் பேச்ச காதுல வாங்கியதுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சொல்லு பாப்போம். நான் என்னங்க பண்ணுவேன்? இவன் இப்படி பண்ணோன்னு நான் என்ன கனவா கண்டேன்? எத்த பிள்ளைங்களும் நம்ம தான் அடக்கி உடக்கி வளர்க்கணும். அதை விட்டு செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இப்படித்தான் இருக்கும். விடுங்க, ஒரு நாள் அவனும் பொறுப்போட இருப்பான். ஆமா, இப்பயே மான மரியாதையே போச்சு. ஊர் முழுக்க அந்த பிள்ளையோட பேச்சான்னு. இனி அவனுக்குன்னு ஒரு கால் கட்டு போட்டு அவன் உருப்படியா இருப்பானா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு எவனாவது உனக்கு பொண்ணு குட்டியாவது கொடுப்பானா? எல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வேணும்னா நம்ம சொந்தத்திலே ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போம். ஆமா, கட்டி வச்சோடனே உன் பையன் அப்படியே உருப்படியா இருந்தா தான் அவங்களுக்கு சேர்த்து நான் தான் சம்பாரிச்சு போடணும். ஆனா அவனு அப்படியே பையனுக்கு கொடி தூக்குறது. என் பையனை திட்டாதீங்கன்னு இப்ப வச்சா நான் ஆப்பு பெத்த தாப்பனா அடிச்சுட்டு போறான். இவெல்லாம் புள்ளையா பாரு, இவெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போறான்னு. இன்னைக்காவது என்னைய அடிச்சான். ஏதோ என் கையில 15 இருந்ததுனால நான் எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. நானே மண்டையை போட்டேன்னு வையி, நாளை பின்ன உன்னையெல்லாம் உன் பையன் பாப்பான்னு நினைக்காத. உன்னை என்கிட்ட ஆசிரமத்துலேருந்து சேர்த்து விட்டு போயிடுவான். புள்ள வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. வெளியே சொன்ன வெக்கக்கேடு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். அதுதான் இங்கே கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சமாவது பிள்ளைங்களுக்கும் அக்கறை வேணும். பெற்றவங்க கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறாங்களேன்னு. நம்ம வீட்லேயே முதல்ல படித்த புள்ள இப்படி முதல்ல மான மரியாதை இழந்துட்டு வந்து நிற்கிது. என்ன மச்சான் பண்ணுறது? அங்கேயும் விட்டா அந்த பையன் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு போயிட்டான்னு வைங்க, அப்புறம் மான மரியாதையே போயிடும். அவன் கொஞ்சம் நல்ல பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரியான குடிகாரன், பொறுக்கி பையன். பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா அம்புட்டு பிள்ளைகளையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறவன் அவனை கட்டிக்கிட்டு இவன் எப்படி நல்லா வாழ்வா? அவன் சரியான கெட்ட பையன்னு சொன்னா கேட்கவும் மாட்டிக்கிறா. நமக்கே கண்ணுல மண்ணை தூக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறான். என்ன பண்ண சொல்லிருங்க? ஒரே ஒரு பரீட்சை மட்டும்தான், அதையும் எழுதி முடிச்சிட்டு கம்முன்னு அவ வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. பரீட்சையை கூட எழுத விடாம அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. கஷ்டப்பட்டு இம்பட்டு தூரம் படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்குற நேரத்துல இப்படி நம்ம தான் கஷ்டப்படுறோம். இவளாவது ஒரு வேலை வெட்டிக்கு போவான்னு பார்த்தோம். இப்ப இவ தலையிலயும் அதே தான் எழுதி இருக்கு. இங்கே பாருமா தங்கச்சி, நம்ம வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? படிக்கிற பிள்ளைங்களுக்கு அக்கறை வேணும். நம்ம நல்லா இருக்கணும், 4 பேர் முன்னாடி நம்ம நல்லா தலை நிமிர்ந்து நிற்கணும். பெற்றவங்களை நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, பெற்றவங்களோட மரியாதையை நம்ம காப்பாற்றணும். அவங்களுக்கு நம்ம கால கடைசியில் நன்றி கடனை ஏதோ ஒன்று செய்யணும்னு அதுங்க யோசிக்கணும். அதுங்களுக்கு தான் அந்த அக்கறையே இல்லையே. பெற்றவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு சந்தோஷமா இருந்தால் அது போதும். அதுலேயும் பீஸு கட்டுறேன்னு சொல்லி எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் ஏமாற்றி புக்கு வாங்குறேன், நோட்டு வாங்குறேன்னு காசை வாங்கி அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கா. இதில் என்ன சொல்றது சொல்லுங்க பார்ப்போம். இந்த வேலையெல்லாம் பாத்தியா நீ? அழுகாத, அழுது எதை நீ சாதிக்க போற? இப்போ இதெல்லாம் பண்ணி என்னத்தை சாதிச்சிருக்க நீ? இப்போ படிப்பும் போச்சா? இம்பட்டு தூரம் படிக்க வச்சு இப்படி எல்லாம் மானங்கிட்டு போய் இங்கே வந்து உட்கார வச்சாச்சு பெற்றவங்கள. உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஏற்ற விட்டு பையனை அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அடி வெளுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப அவன் எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லிவிட்டான். ஷோ ஆண்டவனே, பயலுக்கு தான் அங்கே இங்கேன்னு சுற்றுவாங்க. ஒரு வயசுக்கு மேலே பெற்றவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ இந்த புள்ளைய பாருங்க எப்படின்னு. ஷோ இங்கே பாருடி, நீ அங்கே போகிற இங்கே போகிறேன்னு இனிமேல் என்கிட்டாவது போனன்னு வைக்கி ஒன்றை அடிச்சு வளைச்சு போடுவேன். பொம்பளை பிள்ளைய ஒழுங்காக பார்த்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு. நான் எங்கெங்க போகிறேன்? நான் வீட்டோட தானே இருக்கேன். நான் சொல்கிறத முதல்ல கேளு. சும்மா இந்த தேவையில்லாத பிரச்சனை என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். போனால் 2 மாதம் 1 மாதம் அப்படியே போய் உக்காந்துக்கிறது. பொட்டை பிள்ளை எப்படி ஆனாலும் பரவாயில்ல, புருஷன் எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு பார்த்தல. பிள்ளைய வச்சு எல்லாம் கொடுத்து விட்டு இப்போ எப்படின்னு வந்து நிற்கிதுன்னு. ஒழுங்கா பிள்ளைய பார்த்துட்டு வீட்டோட தான் இருக்கணும். எங்கிட்டாவது நீ போன அப்புறம் அம்பிட்டுத்தேன். மச்சான் உங்களை நம்பி தான் மச்சான் பிள்ளைய விட்டுட்டு போகிறோம். நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்து அறிவுரை சொல்லி
அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வைக்கணும். ஏன்னா எங்களுக்கும் உங்களை விட்ட யார் இருக்கா? கவலைப்படாதீங்க மச்சான், நம்ம வீட்டு பிள்ளைய அப்படியெல்லாம் நம்ம விட்டுருவோமா? அதெல்லாம் பார்த்துக்குவோம், விடுங்க. இவளை நினச்சி ஏதோ ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குது. அங்கே இங்கே விட்டா மறு ஓடிக்கிடி போயிட்டு அம்பிட்டுத்தான். அவனே அப்படின்னா அவங்க அம்மா அதுக்கு மேலே ஊரே விற்று உலையில வச்சு போடுவா. அப்படி ஒரு ராங்கிக்காரி. என்ன வேலை பார்த்துருக்கு பாருங்க. மச்சான், என்கிட்ட விட்டுவிட்டீங்கல்ல, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் போங்க. அடிக்கிற அடியில் நீ எந்த இதுவும் இருக்காம நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. கண்ணே மணியன்னு வாயில சொன்னால் புரியாது. அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் அடியை போட்டு சொன்னாதான் புரியும்.